வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எழுமலை அருகே மேல திருமாணிக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் நடந்தது. இதில் அறங்காவலர் குழு தலைவர் காசிமாயன், இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் யுவராஜா, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். கோயிலில் இருந்து புறப்பட்ட தேர் கிராமத்தில் உள்ள தெருக்கள் வழியாக கொண்டுவரப்பட்டு மீண்டும் நிலையை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்துக்கு பாத்தியப்பட்ட மானாமதுரை வீர அழகர் கோயிலில் வருடந்தோறும் சித்திரை திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். விழா நாட்களில் தினமும் சுவாமி பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி வீதியுலா செல்வார். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக எதிர்சேவை நேற்று இரவு நடைபெற்றது. பெருமாள் கோயிலில் இன்று அதிகாலை வெள்ளை குதிரை வாகனத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளிய வீர அழகர் முக்கிய வீதிகளின் வழியே வீதியுலா சென்றார். வழி நெடுகிலும் அமைக்கப்பட்டிருந்த மண்டக படிகளில் எழுந்தருளினார். பின்னர் காலை 7:05 மணிக்கு ஆனந்தவல்லி அம்மன் கோயில் எதிரே வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது கள்ளழகர் வேடம் பூண்டு வந்த ஏராளமான பக்தர்கள் வீர அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து திருமேனியை குளிர்வித்தனர். வீர அழகர் ஆற்றுக்குள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்பு ஆற்றுக்குள் இருந்த 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து சப்பரத்தை இழுத்து வந்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வைகை ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டிருந்த மண்டக படிகளில் பக்தர்களுக்கு நீர், மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உப கோயிலான திருவாதவூர் திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் கோயில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி இன்று வேத பாராயணம் முழங்க முகூர்த்த கால் நடும் விழா பேஷ்கார் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடந்தது. திருவிழா பத்திரிகையை திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் விநாயகர் முன்பு வைத்து வழிபட்டனர். பின்னர் திருக்கல்யாண மண்டபத்தில் திருவிழா பத்திரிகை வாசிக்கப்பட்டது. விழாவையொட்டி மே 20ஆம் தேதி வாஸ்து சாந்தி பூஜை நடக்கிறது. மே 25ஆம் தேதி திருவாதவூரிலிருந்து திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலூருக்கு எழுந்தருள்வார். இந்த நிகழ்ச்சி மாங்கொட்டை திருவிழாவாக வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மே 28ஆம் தேதி திருக்கல்யாணம், மே 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். மே 30ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் சுரேஷ், உதவி கமிஷனர் லோகநாதன், அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி, பேஷ்கார் ஜெயபிரகாஷ், கணக்கர் சீனிவாசன் செய்து வருகின்றனர். திருவிழாவில் மதுரை மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று 19வது ஆண்டு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக கரோலினா மாகாளியம்மன் கோயிலில் இருந்து மேளதாளம் இசைக்க அபிஷேக பொருட்கள் மற்றும் தீர்த்த குடம் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தது. 16 வகை வாசனை திரவிய சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. உற்சவர் மாரியம்மன் சர்வ வாகனத்தில் தேரில் பிரவேசித்தார்.
ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சந்திரா காலனி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர். மாங்காட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலில் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். சித்ரா பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டும் ஒன்றாக வந்ததால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வேத மந்திரங்கள் முழங்க அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பாள் முன்பு குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் மனமுருகி அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் குமாரபுரம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. காலை யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் சக்தி விநாயகர் கோயில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் விமான கலசங்கள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நிர்வாக கமிட்டியினர் செய்திருந்தனர். உடுமலை பிரசன்ன விநாயகர் கோவிலில் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் அருள் பாலிக்கின்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. முன்னதாக உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. திருமண கோலத்தில் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் பிரவேசித்தார். மேள தாளம் இசைக்க பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர். வேத மந்திரம் முழங்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வண்ணாத்திப்பாறை மலை உச்சியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரை முழுநிலவு திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருவிழா ஏற்பாடுகளை தமிழகத்தின் சார்பில் தேனி மாவட்ட நிர்வாகமும் கேரளாவின் சார்பில் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்தினரும் செய்தனர். மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்ற கண்ணகி அம்மனை வழிபட்டனர். வருடத்தில் 3 நாட்கள் கொண்டாடப்பட்ட கண்ணகி கோயில் சித்திரை முழுநிலவு திருவிழா ஒரு நாளாக மாற்றப்பட்டு நாளடைவில் மாலை 4 மணி வரை இருந்த அனுமதி நேரம் படிப்படியாக குறைக்கப்பட்டது. தற்போது இந்த ஆண்டில் அதற்கான அனுமதி நேரமும் மதியம் 2 மணியாக குறைக்கப்பட்டதால் பக்தர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். கேரள போலீசாரின் நெருக்கடியை மீறியும் இரு மாநில பக்தர்கள் கண்ணகி கோட்டம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் கண்ணகி அம்மனை தரிசனம் செய்தனர்.
பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, போக்குவரத்து, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. 1500க்கும் மேற்பட்ட இரு மாநில போலீசார் பாதுகாப்பு பணியிலும், இரு மாநில வனத்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் கோயிலில் சித்ரா பௌர்ணமியான இன்று நம்பெருமாள் யானை கஜேந்திரனுக்கு மோட்சம் வழங்கும் வைபவம் அம்மா மண்டபம் படித்துறையில் நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் பச்சை பட்டுடுத்தி, முத்துக்கொண்டை, நீலப்பதக்கம், வைர அபயகஸ்தம் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து அம்மா மண்டபம் ஆஸ்தான மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருளினார். தொடர்ந்து காவிரி ஆற்றில் கோயில் யானை ஆண்டாள் காலை முதலை இழுப்பது போன்றும், யானையை நம்பெருமாள் காப்பாற்றி மோட்சம் அளிப்பது போன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் பெற்று தமக்கு மோட்சம் கிடைத்ததை போன்று எண்ணி மகிழ்ந்தனர்.